ராயபுரம் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இன்றைய தினம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் ஒரு சாதாரண தொண்டனான என்னை 1983 முதல் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கும் என்னை 25 வருட சட்டமன்ற உறுப்பினராகவும் 15 வருடம் மந்திரியாகவும் 3 வருடம் சபாநாயகராகவும் இருந்து இந்த தொகுதிக்கு எந்த சேவையை செய்யாத ஒருவரை வீழ்த்துவதற்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். அவருக்கு முதல்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக மக்களை பற்றி துளியும் கவலைப்படாதவர் தான் ஜெயக்குமார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம் என்பதை தான் முதன்மையாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கின்றார். அதுதான் இந்த புதிய வழி. அவருடைய 7 திட்டங்களை இதில் சொல்லியுள்ளார். அந்த 7 திட்டங்கள் மூலம் நாங்கள் ஒரு புதிய மெத்தடில் மக்களை நான் நேரடியாக சென்று சந்திப்பது மாத்திரமில்லாமல் எங்கள் குழுவினர்கள் 3 பேர் ஒரு பகுதிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட கடந்த 8 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல் 13ஆம் தேதி 12ஆம் தேதி அறிவித்தாங்க. இந்த திட்டத்தை 13ஆம் தேதி முதல் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்து இருக்கிறோம். இன்றைய தினம் ராயபுரம் பகுதியில் கழக ஆட்சியில் ராயபுரம் மேம்பாலம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது கழக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. தலைவர் தளபதியார் அவர்களால் தான் கட்டப்பட்டது. அதேபோல் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சுரங்கப்பாதை அது தளபதி அவர்களால் தான் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே ராயபுரம் பகுதிக்கு எது செய்திருந்தாலும் அது தளபதியும் தலைவர் கலைஞரும் அவர்கள் செய்தது தானே தவிர ராயபுரம் பகுதிக்கென்று ஒரு பள்ளியை அவர் உருவாக்கவில்லை, ஒரு கல்விக்கூடத்தை ஒரு கல்லூரியை உருவாக்கவில்லை. ராயபுரம் பகுதியினுடைய அனைத்து தெருக்களும் இப்பொழுது நீங்கள் வரும்போது பார்த்திருப்பீர்கள். இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் உண்டது. காலையில் அப்படியே கூப்பிட்டு இப்போ மழை வெயில் காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்று சொல்ல தேவையில்லை. அந்த வெயில் காலத்தில் கழிவுநீர் ஆறாக இந்த மெயின் ரோட்டில் இந்த சூரியநாராயண செட்டி தான் ராயபுரம் பகுதியினுடைய பிரதான ஒரே தெரு. 25 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், கடந்த 10 வருடங்களாக அமைச்சராக இருந்தவர் இந்த சாதாரண கழிவுநீர் பிரச்சனையை தீர்க்கவில்லை. குறிப்பாக மீனவ மக்கள் வாழக்கூடிய ஜீவரத்ன நகர், இந்திரா நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஜிஎம்பேட்டை இந்த பகுதிகள் அவருடைய பிரதான பகுதிகளாக மீனவர் வசிக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் குற்றால அருவி போல் கழிவுநீர் கொட்டுகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் நேரடியாக நான் சொன்ன 3 பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அங்கு ஒரு மனிதன் வாழ முடியுமா என்பதை பாருங்கள். அந்த இடத்தில் 1 நாள் குப்பை, 2 நாள் குப்பை, 3 நாள் குப்பை இல்லை, 10 வருட குப்பை. அந்த ஓஎஸ்ஆர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுகிறார்கள் என்றால் ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் முழுக்க 10 வருடமாக போடப்பட்ட குப்பைகள் இருக்கின்றது. ஆனால் காலையில் எந்திரிச்சவுடன் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா டெய்லி மைக் டைசன் மாதிரி மைக்கை கொடுத்தவொடனே பேசிக்கிட்டே இருப்பார். இந்த தொகுதி மக்களை பற்றி எந்த கவலைப்பட மாட்டார். 4.5 வருஷம் எந்த கவலைப்பட மாட்டார். சும்மா வருவார். எப்பயாவது ஒரு பொழுது போலனா அப்படியே செக்ரட்டரியேட் இப்படி வந்து கும்பிட்டுட்டு போவார். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்னா, காமராஜர் 1960 சுரங்கப்பாதை ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் சுரங்கப்பாதையை அந்த வடிவமைச்சார். அந்த கல்வெட்டை எடுத்துட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் அடிச்சுட்டு காமராஜருடைய கல்வெட்டை எடுத்து விட்டு ஜெயக்குமார் அப்படின்னு கல்வெட்டு வச்சிருக்காரு. நீங்க போகும்போது ரிசர்வ் பேங்க்கு கீழே பாருங்க, அந்த இருப்பு பாதையை மாற்றி இருப்பார். இந்த ஆர்எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரி, இந்த மகப்பேறு மருத்துவமனை ராயபுரத்தினுடைய 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. நான் அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். அதனுடைய உள்ள போய் பாருங்க, கம்ப்ளீட்டா கழிவு நீர். அதே மாதிரி இந்த போஜராஜ நகர்னு சீனிவாசபுரம்னு ஒரு பகுதி இருக்கிறது ராயபுரம் பகுதியில், பாரத் தேட்டர் அருகாமையில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்றாங்க, இங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, இவங்கெல்லாம் எப்படி 25 வருஷம் இந்த இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிவிட்டு மயிலாப்பூர் போயிட்டு செட்டில் ஆகிடுவார்.
கடந்த 3 நாட்களாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். எந்த வகையில் மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றால், மீனவர் மக்களிடம் போய் நீங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு பணம் மீன்பிடி தடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கும் அந்த திட்டம் வந்து நடைமுறையில் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது. அந்த பணத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கார். இது ஒன்றும் அவங்க அப்போ விட்டு பணம் இல்லை, இது அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம். மீன்பிடி தடை காலத்தில் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம். இன்றைய தினம் எங்கள் தளபதியார் அதை 5000-ஐ 8000-ஆக உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதை சொன்னேன். மக்களை மிரட்ட தொடங்கி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக தோற்றுவிட்டோம் என்ற எண்ணம், இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்த பிறகு தோற்றுவிட்டோம் என்று அந்த எண்ணம் வந்து விட்டது. இன்று காலையில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, அது நாங்கள் சும்மா சொன்னோம். இன்னைக்கு காலையில் பத்திரிகை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அப்புறமேல வந்தவொன்ன மாற்றிக்குவோம். இந்த மாதிரி கண் துடைப்பு திட்டங்களை அவர் இப்படிதான் மாற்றி பேசிட்டு இருப்பாரு. தொடர்ந்து மாற்றி பேசிட்டு இருப்பாரு. நீங்கள்லாம் நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்க. அதே மாதிரி சிங்காரத்தோட்டத்தில் காவலர் குடியிருப்பு இருக்கு, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய வேண்டிய இடம். அந்த இடத்துல குப்பைகள் காலையில் 6 மணி 7 மணிக்கு கார்பரேஷன் ஊழியர்கள் குப்பையை எடுத்துட்டு வந்து அந்த முன்னால் இருக்க ட்ரம்மில் கொட்டி வச்சிடறாங்க. அந்த முன்னால் கொட்டி வச்ச ட்ரம்மில் இருக்கக்கூடிய குப்பைகளை 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த இடம் நாரி கிடக்குது. 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு வடை சட்டி கொடுக்கறது, ரேஷனில் அரிசி எடுத்து கொடுக்கறது, ஏன்னா இதுதான் அவர் செய்த சாதனை. இதை கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த முறை ஓட்டு கேட்டு வராரு. ராயபுரம் மக்கள் அவர் இந்த முறை ஓட விரட்டுவார்கள். அவர் நேற்று சொல்லியிருக்காரு, எனக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரிஞ்சால் கடல் வழியாக போகலாம், முடிஞ்சால் இங்கிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அவர் கடல் வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா போட் எடுத்துட்டு போய் எங்கேயாவது இறங்கிட்டோம். ராயபுரத்தில் மக்கள் அவரை அனுமதிக்க மாட்டார்கள். நான் இந்த மண்ணின் மைந்தன், 54 வருடங்களாக இந்த மண்ணிலேயே நான் வாழ்பவன். 29 வருஷம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 7000-8000 குழந்தைகளை நான் படிக்க வச்சிருக்கேன். இந்த வடசென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வருவதற்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து நாங்கள் வடசென்னை மக்கள் உரிமை கழகம் என்று ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 முக்கியஸ்தர்கள் சமூக சேவகர்களை எல்லாரும் ஒருங்கிணைத்து தலைவர் தளபதி அவர்களுடன் போராடி கிட்டத்தட்ட 2011 25,000 பள்ளி மாணவர்களை 25 பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து 25,000 பள்ளி மாணவர்களை 3 முறை மனித சங்கிலி போராட்டம் நடத்த வைத்து அந்த வடசென்னை வண்ணாரப்பேட்டை டு விம்கோ மெட்ரோ ட்ரெயினை நாங்கள் பெற்று தந்தோம். இன்னைக்கு ரிப்பன் வெட்டிட்டு ஜெயக்குமார் ட்ரெயினில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சும்மா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். இந்த மாதிரி வேலை இந்த நீங்களாம் டெய்லி பார்க்குறீங்களே அவரை பற்றி. நீங்கள் ஒரு பத்திரிகை நிருபர்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் உங்களுடைய கடமை. நான் சொன்னதில் ஏதாவது எங்கேயாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னதில் பொய் இருந்தால் நீங்கள் என்னை நாளை கேட்கலாம். இன்று பேட்டி எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் நாளை கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆனால் இப்போ சொல்கிறார் அவர், நான் என்னமோ டெபாசிட் அளந்துருவேன்னு. மே 3ஆம் தேதி பாருங்கள், டெபாசிட் இழக்க போகிறது 50,000 ஓட்டுகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் இந்த ஐடி மூர்த்தி தளபதியாரின் அந்த 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அவர் முதல்ல டெபாசிட் வாங்குறாரான்னு பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த மீனவ மக்களை மிரட்டுவதை அவர் இன்றோடு கைவிட வேண்டும். நேர்மையான முறையில் வாக்கு கேட்க வேண்டும். நேர்மையான முறையில் பிரச்சாரம் செய்யுங்கள். மீனவ மக்களை மிரட்டாதீர்கள். உங்களுக்கு 25 வருடம் அவர்கள் வாக்களித்தார்கள். அவர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார். கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு அதிமுக காரனை கூட வளர விடாமல் அவரே வழிகாட்டுதல் குழு உறுப்பினர், அவரே எம்எல்ஏ, அவரே மந்திரி, அவரே மாவட்ட செயலாளர். ஒரு வட்ட செயலாளர் கூட, ஒரு அதிமுக தொண்டன் கூட இந்த பகுதியில் வளரவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் தானே தளபதியார் என்னை சாதாரண தொண்டனை இன்றைய தினம் அவருக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார். இதுதான் ஜெயக்குமாரை வீழ்த்துவதற்கு ஆயுதம் என்று இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார். இதிலிருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அதிமுகவில் ஜெயக்குமாரை எதிர்த்து ஒரு மனிதன் இங்கு விருப்ப மனுவை கூட செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக இன்றைய தினம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பகுதியில் ஒரு ஆண் கவுன்சிலர் கூட கிடையாது. ஒரு ஆண் கவுன்சிலர் கிடையாது. ஏன்னா ஒரு ஆண் கவுன்சிலர் வந்துவிட்டால், அவன் நல்லது செய்து விட்டால் அவன் அடுத்து எம்எல்ஏ கேட்பான் என்று ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக தொடர்புக்கு ஒன்று சொல்லுவேன். மே 3ஆம் தேதி இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியில் இணைந்து விடுவார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மே 3ஆம் தேதி பிஜேபியில் இணைந்து விடுவார். இந்த அதிமுக காரங்க யாரும்
நல்ல அதிமுககாரங்க எனக்கு தெரியும். இந்த ராயபுரம் பகுதியில் இருக்க அதிமுககாரங்க கூட நான் பல வருடம் பழகியவன். எனக்கு தெரியும். எல்லாரும் என்னை வந்து பார்ப்பவர்கள். நான் ஒரு சினிமா தியேட்டர் உரிமையாளர்ன்றனால பல பேர் என்னை வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் சொல்லுவேன், உங்களை எல்லாம் நட்டாற்றில் விட்டுவிட்டு 3ஆம் தேதி பிஜேபி காலில் போய் உழுகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் எல்லாம் பாருங்கள். அவரை காப்பாற்றிக் கொள்ள அவர் இந்த காரியம் தான் செய்வார். வேறு அவருக்கு எதுவும் தெரியாது. ராயபுரம் மக்கள் இனிமேல் அவர் அனுமதிக்க மாட்டார்கள். வெற்றி என்பது உதயசூரியனுக்கு தான். வெற்றி உதயசூரியனுக்கு தான். மக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் தொடங்கப்படுற அதை நிறுத்த முடியும்னு அவங்களே அதுதான் அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள்கிட்ட இதை சொன்னோம்னா இந்த 5000 ரூபா கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குறாரு. ஆட்களை தினந்தோறும் நாங்கள் பிரச்சாரம் சென்று வந்துவிட்டு வந்தோன்னே பின்னால் 100 பேர் அந்த இந்திரா நகர், ஜீவரத்ன நகர், காமராஜ் நகர் இந்த பகுதிக்கெல்லாம் மீனவர் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கி இரவே இங்கே எல்லோரும் இங்கே வந்தாங்க. சார் நீங்கள் வந்துட்டு போன உடனே இந்த மாதிரி வந்து ஜெயக்குமாரோடைய ஆட்கள் வந்து வீடு வீடாக வந்து நீங்கள் ஓட்டு போடலைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் அமைதியாக இருங்க, வரப்போகிறது திமுக ஆட்சி. கருத்து கணிப்புகள்லாம் பாருங்கள், 180 தொகுதிகள் இது மேலே தான் திமுக, ஆனால் 200 தொகுதிகள் மேலே வரும். எனவே நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. இன்னொன்று, இது அரசாங்க காசு, அரசாங்கம் கூடிய காசு. சொசைட்டியிலேருந்து யாரையும் எடுக்க முடியாது என்பதை அவங்களுக்கு திரும்ப நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப அந்த 3 பேர் குழுவை திரும்ப அதே பகுதிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்கள் ராயபுரம் பகுதியை ஒரு சர்வே பண்ணுங்கள். எங்கேயாவது யாராவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால், பரம்பரை அதிமுக காரர் நண்பர்களை தவிர மற்ற யாராவது ஒரு பொதுமக்களாவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன்.